உங்ககிட்ட லெஃப்ட் ஓவர் லேஸ் அதே மாதிரி சாரி பார்டர்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா? அப்போ சூப்பராக ஒரு ஷோல்டர் யோக் வச்ச ப்ளவுஸ் நம்ம இந்த தீபாவளிக்கு ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு நெக் வித் வந்து 2 இன்ச், நெக் டெப்த் 9 இன்ச் எடுத்து ஒரு யூ நெக் லைன் வரைஞ்சிடுறேன். ஷோல்டர் வித்து 3 இன்ச் இருந்தது. அந்த 3 இன்ச்சை கம்ப்ளீட்டாக நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு ஃபுல்லாக நம்ம வரைஞ்சோன்னா நமக்கு வந்து ஷோல்டரில் யோக் வந்து ரெடி ஆகிடும். இப்போது இதை நம்ம கர்வ் அழகாக வரைஞ்ச பிறகு இதை நெக்கவலோட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கில் நெக் லைனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ அந்த பேட்டர்னை ஒரு ஒரு லைனிங் ஃபேப்ரிக்கில் டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி லேசஸ்லாம் கொடுக்கணுமோ, பார்டர்ஸ்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு என்ன அலைன்மெண்ட்டில் வேணுமோ அந்த அலைன்மெண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு இந்த பார்டர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம தைக்க போகிறோம். ஸோ நான் எடுத்துருக்கிறது எல்லாமே லேஸ், அந்த க்ரீன் கலர் மட்டும்தான் சாரி பார்டர். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் பார்டர் லேஸ்லாம் கம்பைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நீங்கள் அழகாக ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கில் கம்பைன் பண்ணிடலாம். கட் பண்ண யோக் அதுக்குள்ளே கரெக்டாக சீட்டாக இருக்கா மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வச்சு ஒரே ஒரு ஸ்ட்ரெச் அதுக்கு மேலே வர மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருக்க யோக்கை இது மேலே வச்சு பார்க்குறோம். பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இந்த யோக்கோட எட்ஜில் வந்து 1/2 இன்ச் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க லேசஸ் எல்லாம் கட் பண்ணி இதை அப்படியே நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஸோ லைனிங்கில் நான் எதுவுமே கட் பண்ணலை. யோக் லைனிங்லேருந்து ஒரு தனி பீஸில் தான் இந்த ஜே மாதிரி யோக்கை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதில் நாச்சஸ் அடிச்சுட்டு இதை கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணிவிடுங்க. டர்ன் பண்ணிவிட்டு ஒரு பைப்பிங் கார்டு எடுத்துக்கிறோம். அந்த பைப்பிங் கார்டை இதுக்கு எட்ஜில் வர மாதிரி கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இதோட ப்ளவுஸ் பார்ட் எப்படி முடிக்கணும்னா, ஆல்ரெடி நம்ம லைனிங் கட் பண்ணோம் இல்லையா, அதை உங்கள் மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இதை ஸ்ட்ரிச் பண்ணி நாட்ஸ் அடித்து இதை வந்து ராங் சைடுக்கு இந்த லைனிங்கை டர்ன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஒன்ஸ் வந்து டர்ன் பண்ணி இந்த யோக் பார்ட்டை என்னோடய ப்ளவுஸில் கரெக்டாக ஷோல்டரில் அலைன் பண்ணி இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டால் சூப்பராக ஒரு யோக் ப்ளவுஸ் நமக்கு ரெடி ஆகிடும். அண்ட் ஆல்சோ இந்த கீழே இருக்க டவுன் பார்ட்டில் அந்த யூமாய் கொடுத்துருக்கலாம், அது கோட்டா பட்டியில் மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணுது, ரொம்ப சூப்பராக வந்தது. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோக்கு என் யூடியூப் சேனல் சுபித் ஷமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு கீழே இருக்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.